பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11 செப்டம்பர் 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா, வியாழக்கிழமை. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் தமிழகத்திலும் தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ பீகாரில் வந்து அந்த தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதாவது என்ன அப்படின்னா, புதுசாக இப்போ வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போகிறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆவணங்களை போய் சமர்ப்பிக்கணும். அப்போ தான் பேர் இருக்கும், இல்லாட்டி நம்ம பேர் வந்து இருக்காது. இதுதான் வந்து தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து பீகாரில் நடந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க போகிறதுனால அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தீவிர திருத்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நம்மளோட ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். சரியாப்பா. அதாவது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, 2026 தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் இந்த 5 மாநிலங்களையும் தேர்தல் நடக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. எங்கெங்கே நடைபெறுது 2026னா தமிழ்நாடு, அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். சரியாப்பா. இங்கே எல்லாமே நடைபெறுது. அதாவது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளை சுற்றி தான் அஸ்ஸாமு, மேற்கு வங்காளம் இதை மட்டும் கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செப்டம்பர் 11 அப்படின்ற தேதி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மகாகவி பாரதியார் வந்து நினைவு தினம், அவரோட நினைவு தினம் 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி தான் அவர் வந்து இறந்திருப்பார். சரியா. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் உரையாற்றிய நாள் 1893 செப்டம்பர் 11. சரியாப்பா. இது ரெண்டும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது இந்தப்பா என்னென்னா, ஜெர்மனியில் கொலோன் அப்படின்ற பல்கலைக்கழகம் இருக்குது. இதில் வந்து முதல்வர் இப்போ போயிருந்தார்ல, அங்கே இருக்க ஓலைச்சுவடிகளில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆக்சுவலாக இந்த கொலோன் பல்கலைக்கழகம் எதுக்காக அப்படின்னா, ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையம் ஜெர்மனியில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகம். ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ கொலோன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. ஜெர்மனியில் இருக்குது. ஏன்னா அங்கே தமிழியல் ஆய்வுக்கு ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக செயல்படுறது எது அப்படின்னா கொலோன் பல்கலைக்கழகம் தான். சரியா. அரசு சார்பாக 1.25 கோடி ரூபாய் இதோட மேம்பாட்டுக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது முக்கியமானது. கொலோன் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் இருக்குது. சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்தது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பதவி இருக்காருப்பா. நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துட்டோம். 452 வாக்குகள் வந்து இவர் பெற்றிருந்தார். சரியா. தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர். ரைட், ஓகே. வேற அதாவது இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு ஆதார அடையாள ஆவணமாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் சட்டம் பிரிவு 9 படி குடியுரிமைக்கான ஆதாரமாக ஆதார் ஏற்கப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா. அதாவது இது வந்து ஒரு அடையாள ஆவணம் தான். ஆதார் அப்படின்றது ஒரு அடையாள ஆவணம் தான்ப்பா. அது வந்து குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் சார்பாக. ஸோ பிரிவு ஆதார் சட்ட பிரிவு 9 அதை தான் சொல்லுதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அடுத்து வாகன உற்பத்தி துறையில் முதலிடம் அடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்தியா வந்து 3ஆவது இடத்துல இருக்குப்பா வாகன உற்பத்தியில். மொதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இருக்குது. சரியா. வாகன உற்பத்தியில் ஒரு ஆண்டுக்கு 78 லட்சம் கோடி அதோட உற்பத்தி துறையோட மதிப்பு. சரியா. அமெரிக்காவோட வாகன உற்பத்தி துறையோட மதிப்பு ஒரு வருஷத்துக்கு 78 லட்சம் கோடி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது சீனா 47 லட்சம் கோடி மதிப்புடன் 2வது இடத்தில் இருக்குது. 3ஆவது இடத்துல இந்தியா இருக்குது 22 லட்சம் கோடி. ஸோ கூடிய விரைவில் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே முதல் இடத்துல வர்றதுக்காக வாகன உற்பத்தியில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இந்த இத்தாலி பிரதமர் மெலோனி, ஜார்ஜியா மெலோனியுடன் பிரதமர் மோடி பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கலாம், இத்தாலியோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா ஜார்ஜியா மெலோனி. ஏன்னா 2023 இவங்களோட பேச்சு அடிக்கடி அடிபட்டுச்சு. 2023 இந்தியாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு அதுலேயும் வந்து இவங்க கலந்துக்கிட்டாங்க, ஜார்ஜியா மெலோனி. ஸோ இதில் வந்து IMEECன்னு சொல்லுவாங்கப்பா, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர், IMEEC அது வந்து கையெழுத்தாயிருக்கு. சரியா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆசியா மற்றும்
கிழக்கு மேற்கத்திய நாடுகளுக்கான சாலை, ரயில், கப்பல் போக்குவரத்து மூலம் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டது. இது ரொம்ப முக்கியம்பா. IMEESனா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர். ஸோ இது மூலியமாக சாலை, ரயில் மற்றும் கப்பல் போக்குவரத்து 3ஐயும் ஒருங்கிணைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். சரியா? ரைட், ஓகே. வேறு என்ன இந்ததுப்பா, அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருக்கு வந்து PV நரசிம்மராவ் நினைவு விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ PV நரசிம்மராவ் நினைவு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ட்ரம்ப் வரி எதிரொலி சீனாவில் அமெரிக்க பொருட்களோட விற்பனை சரிவு. அதான் நான் சொன்னேன்ல, இவங்க விதித்த வரி இவங்களுக்கே வந்து ஆபத்தாக முடியும்னு சொல்ல பார்த்தீங்களா? ஸோ அதான் நடந்திருக்கு. அதாவது சீனா பொருட்களுக்கு 145% வரி அவர் போட்டார். பதிலுக்கு சீனா வந்து 135% வரி போட்டாங்க. அதனால அமெரிக்காவோட பொருட்கள் வந்து டோட்டல் டவுன். சீனாவில் விற்கவே இல்லை அமெரிக்காவோட பொருள். ரைட். அதனால் அமெரிக்காவோட ஏற்றுமதி டோட்டல் டவுன் ஆகுது அவங்களுக்கு. ரைட்டுப்பா. இதில் வேறு எதுவும் முக்கியமான நியூஸ் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். இந்த உலக குத்துச்சண்டை போட்டி நடந்துட்டுருக்கு. எங்கன்னா லிவர்பூல் அப்படின்ற இடத்துல, இங்கிலாந்தோட லிவர்பூலில் நடந்துட்டுருக்கு. இது வந்து எல்லோரும் பதக்கம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இடையில பார்த்து நம்ம நோட்ஸ் எடுக்க வேணாம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதே மாதிரி இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லப்பா, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பஜாஜ் வாகனங்களோட விலை வந்து குறைய போகுது. ஏன்னா அதோட GST வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா? அதனால் அதோட விலையும் வந்து குறைய போகுதுப்பா. சரியா? ரைட், ஓகே. அடுத்து இந்தது முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காவலர் தினம் செப்டம்பர் 6ஆம் தேதி. சரியாப்பா? இனி ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 6ஆம் தேதியே தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தாரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. திருமண நிதியுதவி திட்டத்துக்காக 5460 தங்க நாணயங்களை கொள்முதல் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது பாருங்களேன், தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். அப்போ தர்மாம்பாள் அம்மையார் உதவி திட்டம் என்னன்னா, விதவை மறுமண உதவி திட்டம். ஈவேரா மணியம்மை நினைவு திட்டம் எதுக்குன்னா, ஏழை விதவைகளின் மகள்களுக்கு. சரியாப்பா? தர்மாம்பாள் அப்படின்னா விதவைகள் மறுமண திட்டம். ஈவேரா மணியம்மைனா ஏழை விதவைகளோட மகள்களுக்கான திருமண உதவி திட்டம். அன்னை தெரசா நினைவு திட்டம் வந்து எதுக்குன்னா, ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இது 3 வேற வேற. சரியாப்பா? ஆதரவற்ற பெண்களுக்குன்னா அன்னை தெரசா நிதி உதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு திட்டம் எதுக்கு அப்படின்னா, கலப்பு திருமண உதவி திட்டம். இது வந்து ஓல்டு கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு திட்டம் எதுக்காக அப்படின்னா, கலப்பு திருமணத்துக்காக உதவி செய்கிறதுக்காக திட்டம். சரியா? இது 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம்ப்பா. நீங்கள் இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. அப்போ ஓகேப்பா. இன்னைக்கு நியூஸ் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.